அன்பானவர்களே, நீ சகித்தால் சாதிக்கலாம் என்கிற தலைப்பை தேவன் கொடுத்த நோக்கமே, உங்கள் ஒவ்வொரு மேலும் ஒரு பெரிய நோக்கம், பெரிய பிளான் வச்சிருக்காருங்க. இதை புரிந்து கொண்டவங்க தான் இதை பொறுமையோடு கேட்டு, மற்றவங்களும் இது ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசன நல்வார்த்தையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. இந்த பொல்லாத உலகத்தில், அவசரம் நிறைஞ்ச உலகத்தில் அநேகர் சொல்கிறாங்க, ஏன் தான் எனக்கு இந்த பாடுகளோ, ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனைகளோ என்று நினைக்கிறாங்க. இதோ புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்கள் குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, அது யாருக்கு இந்த சகிப்புத்தன்மை வருதோ அவங்க எப்படியெல்லாம் சாதிப்பாங்க இல்லை சாதிக்க போகிறாங்க என்பதை நம்ம இந்த நாளில் கேட்போமா. ஒரு சிறிய செய்தியாக இருந்தாலும் பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கு. அங்கே பொறுமையோடு ஜெபத்தோடு கேட்டு மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்களுடைய புரிதலுக்காக 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா. 2 Corinthians chapter 1 verse 6. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. இந்த வசனத்துல நாங்கள் பாடுபடுகிறதினாலே, என் அன்பானவர்கள், இந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ பாடுகளை சகித்தால் தேவனுக்காக ஒரு சாதனையை நீ செய்யலாம். அது எப்படி? உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது, பிரதர் ஆல்ரெடி வி ஆர் சஃபரிங் லாட். இன்றைக்கி நிறைய பேர் உடனே சொல்லுவாங்க, எங்கள் வாழ்க்கை பார்க்காத பாடுகளா இல்லை சஃபரிங்ஸான்னு நிறைய பேர் மனசு நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஆவியானவர் சொல்கிறார், இங்கே பவுல் ஆகிய அவருடைய பக்தன் கொரிந்து பட்டணத்துக்கு சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பாடுபடுகிறதுனால அது உங்களோட வாழ்க்கையில் ரட்சிப்பை பலன் செய்கிறது. அது என்ன சொல்கிறாரு, பாடுபட்டு சகிக்கிறதுனால. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் 2 விதமான பாடுகளை குறித்து நான் விளக்கி சொல்லி ஜபிக்க போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, சஃபரிங் பிகாஸ் ஆஃப் அவர் ஓன் டிசைர்ஸ். அதாவது நம்முடைய சுய விருப்பத்துக்கு நம்ம அடிமையாகும் போது, அல்லது நம்முடைய சுய விருப்பங்கள் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாம் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக நம்மை நாமே உட்படுத்தி கொள்கிறோம், அல்லது நாமே நம்ம பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்கிறோம். இதுக்கு நான் ஒரு வாக்கியங்களை சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். யாக்கோபின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒவ்வொரு மனுஷனும் அவனவன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறான். அவன் மிக தெளிவாக சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் கவனமாக இல்லாமல் மற்றவங்களை கம்பேர் பண்ணி, இல்லை ஊழியத்தில் கூட பாருங்களேன், தேவன் அவர்களுக்கு என்ன அழைப்பை தந்திருக்கிறார், தரிசனத்தை தந்திருக்காங்கிற அறிவோ வெளிச்சமோ இல்லாமல் அவங்கள காப்பி பண்ணி இவங்கள காப்பி பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாங்க. அற்புதமான தேவன் நீதிபரர், அவர் அநீதி உள்ளவர் அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவனவன் தன் சுய இச்சையினால சோதிக்கப்படும். ஸோ சஃபரிங் பிகாஸ் ஆஃப் யர் ஓன் டிசைர்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுய இச்சைன்னு சொல்லும்போது வெளியே சொல்லிக்கிட மாட்டாங்க, ஆனால் இதயத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த திருமண விஷயத்தில் நிறைய பேர் செய்கிற அந்த சுய இச்சையின்படி ஓடுறதுனால இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவில் இருக்கிறாங்க, எத்தனை இடங்களில் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. என் அன்பானவர்களே, இதே போல் வியாபாரத்தில் இன்றைக்கி தேவனுடைய ஆலோசனையை புறக்கணித்தவங்க, இல்லாட்டி தேவனுடைய வழிநடத்தில் காத்திருக்காதவங்க சுய இச்சையும்படி இன்றைக்கி சென்று கஷ்டப்பட்டு சம்பாதித்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை மட்டும் இல்லை, நல்ல பெயரை இழந்து இன்றைக்கி அவமானப்பட்டு நடுத்தருவில் நிற்கிறவங்க. என் தேவன் வெறுத்து தள்ளுகிறவளை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. இஸ் நாட் கண்டெமிங் யூ, யூ வாண்ட் டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். நீ இப்படி பண்ண, அதனால தான் இப்படி இருக்குன்னு யாரையும் அவர் கடிந்து கொள்கிறவர் அல்ல, ஆனால் ஏற்ற வேளையில் அறிவை உணர்த்துகிறவர். ஆகிய அன்பானவர்களே, 2 வகையான பாடுகள் உண்டு. பவுல் சொல்கிறாரு, பாடுகளை சகிக்கிறதுனாலே உங்களில் ரட்சிப்பு பலன் செய்கிறது. அப்போ 2வது விதமான பாடு என்னன்னா, பெர்மிட்டட் பை காட், தேவனால் அனுமதிக்கப்படுகிற பாடுகள். சஃபரிங் பெர்மிட்டட் பை ஆல்மைட்டி. ஏன்னா வேதம் சொல்லுதுங்க, ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் பக்தியாக நடக்க மனதாக இருப்பானால் அவன் துன்பப்படுவான்னு தான் போட்டிருக்கு. இது ஒரு புரோட்டோகால். பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, நோகாமல் நோம்பு கும்பிட முடியுமா? முடியாது. உடலை வருத்திக்கிட்டாதான் அது பேர் தான் ஃபாஸ்டிங். அதனால சில இழப்புகள் சரீரத்தில் வரும், பலவீனங்கள் வரும், ஆனாலும் அதனால பலன் அடைய முடியும். அதனால எதிர்காலத்தில் பெரிய பலன் உண்டு. அதே போல தான் இன்னைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில பாடுகளை அனுமதிப்பார்.
ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், அதே போல் ஈசாக்கையும் கொடுத்தார். ஆனால் அதே ஆபிரகாமை சோதித்தறிய விரும்பினார். அதுக்கு என்ன பண்ணார்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமே, உன் ஏக சுதனாகிய ஈசாக்கு எனக்கு பலியிடுன்னு சொன்னபோது முணுமுணுப்பு இல்லாமல் அல்லது எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் செகண்ட் தாட் இல்லாமல் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை செஞ்சார். கர்த்தர் அவர் உயர்த்தினார் பாருங்க. அதான் எங்களோடு பாடுகளை நீங்கள் சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. என் அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை பார்க்குற ஊழியர்களுக்கு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், வேலை செய்து கொண்டிருக்க வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், திருமணத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு அன்பானவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள்லாம் திறக்கப்பட போகுது, அடைக்கப்பட்ட வாசல்லாம் திறக்கப்பட போகுது. நாடே உலகமே இன்னைக்கு ஃபேமின் சொல்லக்கூடிய வறட்சியில் அல்லது பலவிதமான தீங்குக்குள்ளே போனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மகிமையாக நடத்த போகிறார். ஆகவே தடைகள்லாம் மாறிட்டு சந்தோஷமாக இருங்க. கடைசியாக 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பவுல் தன்னுடைய அன்பு மகன், ஆவிக்குரிய மகனாக தீமோத்தேயுக்கு சொல்ல ஒரு ஆலோசனை. நான் சொன்னேன், முதல் பாடுகள் மனுஷன் தன் சுய விருப்பத்தினால பாடுகளை சந்திக்கிறான். ஆனால் அதை சகித்தாலும் ஆண்டவர் உதவி இருக்கும் பட்சத்தில் அதை நான் ஜெயிக்க முடியும். 2வது தேவன் அனுமதிக்கிற பாடுகள். அதில் தான் பவுல் சொல்கிறாரு, நீ நல்ல தீங்கு அனுபவின்றார். யாராவது சொல்லுவாங்களா கஷ்டப்படுன்னு? ஆனால் என்ன அருமையான ஆலோசனை. என் மகனே தீமோத்தேயுவே, நீ உண்மையான ஊழியம் செய்கிறப்பா, நீ தீங்கு அனுபவி, இதனால் வரக்கூடிய பலன் அதிகமாக இருக்குது. அன்பானவர்களே, இன்றைக்கு உண்மையாக இருக்கணும் பார்க்குறீங்க. உங்கள் வேலை விஷயத்தில், உங்கள் திருமண விஷயத்தில், உங்கள் பண விஷயத்தில், இப்படி எல்லா காரியத்திலும் நீ உண்மையாக இருக்க விரும்புகிறீங்க. ஆனால் தீங்கு வரும். நன்மை பெற்றவங்க துரோகம் செய்வாங்க. அல்லது இங்கே சொல்லப்பட்டிருக்க வசனத்தின்படி நான் பானபலியாக வாக்குறேன். எந்தளவுக்கு இஸ் போரிங் ஹிம்செல்ஃப் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். யோசிச்சு பாருங்கள், அவர் சரீரத்தில் வந்த பாடுகள் அப்படி. ஆகவே இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அனுமதித்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். அவைகளை அவர் கூட இருந்து தப்புவிப்பார். ஒருவனையும் அவர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார். சோதிக்கப்படுகையிலே தப்பித்துக்குள்ள வழியும் கூடவே உண்டு பண்ணுவார். ஆக இந்த அற்புத தேவன் சொன்னதான இந்த ஆலோசனைப்படி நீ சகித்தால் சாதிக்கலாம். கர்த்தர் அனுமதிக்கிற பாடுகளை நீ சகித்தால் நிச்சயம் சாதிக்கலாம். ஒருவேளை நம்முடைய அறிவின்மையினால் அல்லது பலவிதமான மூடத்தனத்தினாலே சில பிரச்சனையில் நம்ம போய் மாட்டிப்போம். ஆண்டவரிடத்தில் உதவி கேட்போம், அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நீதிமான் எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிக்கப்படுவான். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு சகிக்க பலன் தாரும். ஏன்னா நீ சாதனையாளராய் மாற்ற விரும்புகிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சாதனையப்பா. அவர் போன ஊரெல்லாம், நகரமெல்லாம், பட்டணமெல்லாம், வீடுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதே. இந்த நாளிலே தேவன் தந்த ஊழியத்தை செய்வதை விட்டுவிட்டு அவரை பார்த்து இவரை பார்த்து என்று தரிசனத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற, மறந்து போய் கொண்டிருக்கிற, அல்லது அந்த நாளில் தியாகத்தோடு மிஷினரிகள் செய்த நல் பணிகளை தொடர்ந்து செய்ய மனதில்லாதபடி இந்த உலகத்தின் இன்பத்தையும் உலகத்தின் ஆடம்பரத்தையும் உலகத்தின் செல்வமே பிரதானம் என்று சொல்லி இன்றைக்கு சாத்தானுடைய வஞ்சக வலையிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், வாலிப பிள்ளைகளையும், ஊழியக்காரர் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்துருக்க ஒவ்வொரு நீ தொடுவீராக. இந்த வார்த்தையை கேட்டு சஞ்சலப்படல, சந்தோஷப்படட்டும். தன் குறைகளை உணர்த்துகிற ஒரு தெய்வம் இந்த பூமியில் இருப்பார். அவர் பேர் தான் இயேசு என்பதை புரிந்து கொண்டு உமக்கு பயந்து வாழ உதவி செய்யும் அப்பா. நீர் அனுமதிக்கிற பாடுகள் என்ன, நாங்களாய் போய் சிக்கி கொள்ளுகிற பாடுகள் என்ன என்பதை புரிந்து கொண்டாலே எத்தனையோ தீங்குக்கு விலகி ஓடலாமே. எங்கள் தேவனே, எங்கள் கண்களை திறந்துடணும். இந்த செய்தியை கேட்டு என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுற அத்தனை பேருடைய கண்களை நீ திறந்துள்ளோம். ஆசீர்வதியும் அப்பா. பாடுகளை சகித்தால் நிச்சயமாய் சாதிக்கலாம் என்கிற உணர்வை தந்து ஆசீர்வதியும். ஜீவாதிபதி இயேசு மூலமாய் வேண்டி மண்டாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவே உங்கள் முன்னுதாரணமாக வைத்து நீங்கள் நடப்பீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் கர்த்தருக்காக சாதனையாளராய் மாறுவீங்க. God bless you.